நம்மளுடைய ஆலயம் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல வர தைப்பூசத்தன்று முருகருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். கடன் இருக்கு, கடன்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடன் தொல்லை நீங்கணும்னு வழிபாடு, வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், முருகன் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி, மண்ணுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அருள் இந்த பதிவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம அருள்வாக்கம்மா இந்த சேனல்ல நிறைய நல்ல பதிவுகள் நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு, அந்த பிரச்சனைகளை எப்படி களையணும் அப்படின்னு நிறைய நல்ல பதிவுகள் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய ஆலயம் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல வர தைப்பூசத்தன்று முருகருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்க போகுது. யாரெல்லாம் நேர்ல வந்து முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க கஷ்டங்களை போக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவசியமா நம்ம ஆலயத்திற்கு நாளைய தினம் நேர்ல வாங்க. தைப்பூச இந்த நல்ல நாள்ல ராஜ அலங்கார முருகரை நம்ம ஆலயத்துக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தைப்பூசம் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். முருகர் வேல் வாங்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல முருகப்பெருமான் நிகழ்த்தி காமிப்பாரு. நாளைய தினம் சிம்பிளா உங்க இல்லத்திலேயே முருகரை எப்படி வழிபாடு பண்றது, முருகப்பெருமானுடைய அந்த கோலத்தை, ஷர்கோண கோலத்தை உங்க இல்லத்துல உங்க பூஜை அறையில நீங்க அந்த கோலத்தை போட்டு சரவண பவனி எழுதி 6 அகல் தீபம் வைத்து, அதுவும் வெற்றிலை, 6 வெற்றிலையில் 6 அகல் தீபம் வச்சு அதில் நெய் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பு முருகப்பெருமானை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு செவ்வரளி மலர் அவருக்கு சாற்றி நல்ல வழிபாடு பண்ணுங்க. என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ, உங்க மனசுல என்ன காரியம் நடக்கணும், காரிய தடையா இருக்கு, இது என்னுடைய லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நாளைய தினம் இந்த வழிபாடை தைப்பூசத்தன்று செய்யும் பொழுது காரிய தடை அப்படிங்கிறது விலகும். ஸோ கடன் இருக்கு, கடன்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் தொல்லை நீங்கணும்னு வழிபாடு செய்யலாம். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், முருகன் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி, மண்ணுக்கு அதிபதினு சொல்லலாம். ஸோ சொந்த மனை, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தைப்பூசத்தை தவற விட்டுறாதீங்க. அழகன் முருகன் கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை அப்படியே நிறைவேறும். முருக பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, முருகா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் டைப் பண்ணுங்க. முருகருடைய அருள் இந்த பதிவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். முருகர் உங்க இல்லம் தேடி வருவார். இது எளிமையான வழிபாடு தான். ஸோ பெண்கள் எல்லாருமே, ஆண் பெண் இருப்பாளரும் உங்க இல்லத்துல காலை எழுந்து நீராடி இந்த வழிபாடு செய்யுங்க தைப்பூசத்தன்று. இதை விட இன்னும் சிறப்புனா வேல் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. வேல் வேணும் அப்படின்றவங்க சிருஷ்டி ஒளியில வேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலாக வேல் எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வேல் பூஜை செய்வது நாளைய தினம் ரொம்ப சிறப்பு. ஸோ வேல் வந்து வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வினைகள் அனைத்தையும் களையக்கூடியது தான் முருகப்பெருமானினுடைய வேல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாளைய தினம் தைப்பூசத்தன்று நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் அம்மா அருள்வாக்கு பார்க்குறாங்க. ஸோ யாரெல்லாம் அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, தைப்பூச நாளையும் கொண்டாடிட்டு உங்க பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அருள்வாக்கு பார்த்துக்கலாம். திருமண தடை இருக்கு, இல்ல குழந்தை பாக்கிய தடையா இருக்கு, இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தடையாகுது, நான் வெளிநாடு போனோம், எப்ப போவேன்னு தெரியல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு, அதுல எனக்கு சாதகமா தீர்ப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு குலதெய்வமே தெரியல, குலதெய்வ அருள் எனக்கு கிடைக்கணும், 2-3 தலைமுறையா குலதெய்வத்தோட அருள் வந்து விட்டு போச்சு அப்படின்றவங்க, எளிமையா அருள்வாக்கு மூலம் உங்க குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிச்சி குலதெய்வத்தோட அருளோட உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம். அதே மாதிரி நான் சொன்ன எல்லாத்துக்குமே அருள்வாக்கு பார்க்க முடியும். அருள்வாக்கின் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு அருள்வாக்குல இருக்கு. யாரெல்லாம் அருள்வாக்கு பார்க்கணும், அதுவும் தைப்பூசத்தன்று பார்க்கணும், 15 பேருக்கு தான் அம்மா வந்து அருள்வாக்கு பார்க்க போறாங்க. ஸோ உங்களில் அந்த 15 அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். உங்களுக்கு அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அருள்வாக்குக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் டெய்லி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஃபோன் எடுத்து வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அருள்வாக்குக்கு புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்கள் லைஃப் மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். முருகருடைய பரிபூரண அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.